ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டோட ரொம்ப ஸ்பெஷலான கொள்ளு பருப்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செஞ்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் கொள்ளு பருப்பு எடுத்து அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது கூடயே 2 தக்காளி போட்டுக்கோங்க. இது ரசத்துக்காக போடுறேங்க. ஒரு 7-8 வரமிளகா போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நான் கொஞ்சோண்டு சீரகம் போடுறேங்க. அது கூடவே கொஞ்சோண்டு மல்லி போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், மல்லி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலருக்காக போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெங்க பருப்பு வேகிறதுக்காக ஊற்றிக்கலாங்க. இதை மூடி ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிடுங்க. 5 விசில் போதுங்க. இறக்குனதும் இப்படி தாங்க இருக்கும் நம்ம கொள்ளு பருப்பு. இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த உப்பு பிடிக்கிறதுக்காக வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. இப்போ கொள்ளு பருப்பு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 போல் சின்ன வெங்காயங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க. இன்றைக்கி நான் பச்சையாக தாங்க அரைக்க போகிறேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது பச்சையாக போட்டு அரைச்சா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட கொள்ளு பருப்பு ரெடிங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். இது சுட சுட சாதத்தை போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.